ஹாய், திஸ் இஸ் அனிதா. ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் மேக்கப் கற்றுக்கிட்டேன். 16 days ப்ரோ கிளாஸ் நான் கற்றுக்கிட்டேன், விச் வாஸ் ஆன் மார்ச் 16. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்படி அந்த மேக்கப் கிளாஸ் சூஸ் பண்ணேன், மேக்கப் அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டின்னு எதுக்கு சூஸ் பண்ணேன், எவ்வளோ பே பண்ணேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல அந்த ப்ராசஸ்லாம் இருந்துச்சு, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். போக போக நான் நிறைய வீடியோஸ் லைக் என்னென்ன கிளாஸ்ல என்ன எடுத்தாங்க, என்னென்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க, ஹேர் ஸ்டைல் என்ன சொல்லி கொடுத்தாங்க, எத்தனை ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறமா சாரி டிரைப்பிங் எவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க, மேக்கப்ல எத்தனை டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, நாங்க போர்ட்ஃபோலியோ கொடுத்துருந்தாங்க, போர்ட்ஃபோலியோக்கு என்ன பண்ணோம், ஸோ எங்க சைட்ல இருந்து நாங்க எவ்வளவு செலவு பண்ணோம், ஃபீஸ் எவ்வளவு கட்டணும், ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு, அந்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு ஓவராலா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில நான் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேங்க. ஃபர்ஸ்ட், வை மேக்கப் கிளாஸ், நான் ஏன் மேக்கப் கிளாஸ் சூஸ் பண்ணேன். ஸோ பர்சனலா நான் ஐடி பேக்ரவுண்ட், நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கோவிட் டைம்ல யூ ஆல் நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த டைம்ல எனக்கு மேக்கப் கத்துக்கணும் அப்படின்றது ஆசை வந்துச்சு. அப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது, மேக்கப் ஐயோ வேண்டாம், நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ்ல இப்போ மேக்கப் எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ட்ராப். ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சா. நான் இப்போ ஜான்வரி எண்ட்ல நான் மேக்கப் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அப்ப என்ன உங்க கேள்வி கூட கேட்கல, மேக்கப் போடணும் ஆசையா இருக்கா, போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நான் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க. சரி, அதனால நான் ஓகே ஃபைன். ஸோ வை மேக்கப் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கோவிட் டைம்ல எனக்கு மேக்கப் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. எனக்கு மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு மேக்கப் போட தெரியாது. நிறைய பேர் மேக்கப் போடுறதுலாம் பார்ப்பேன், பட் ஆனா எனக்கு நான் பர்சனலா மேக்கப் போட்டு போக மாட்டேன். அதனால எனக்கு மேக்கப் பத்தி தெரியாது, நாலேஜ் தெரியாது, ப்ராடக்ட் நாலேஜ் எதுவுமே தெரியாது. ஸோ மேக்கப் பண்ண எனக்கு அப்ப தெரியாது, ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். எனக்கு யூடியூப்ல கொஞ்ச நாளாவே அஷ்மிதாவோட மேக்கோவர், அவங்களோட பேஜ் எல்லாமே யூடியூப்ல வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளா அவங்களோட மேக்கப் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பண்ற மேக்கப் டெக்னிக்ஸ், ஹெச்டி மேக்கப், அப்புறம் கிளாஸ் ஸ்கின் மேக்கப், அதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட் கிட்டேயே நம்ம இன்னைக்கு எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு அங்கே நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ நாங்க கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல பார்த்ததுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஒரு லாங் டேர்ம் மாஸ்டர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஸோ மேக்கப் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் மை ரிசர்ச்ன்னு கூட சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணதே அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணேன். அவங்களோட மேக்கப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க போட்டிருந்த மேக்கப்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்ட மேக்கப் எல்லாம் எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். சரி, ஓகே, நம்மளுக்கு ஒண்ணு பண்ணா நல்லதா பண்ணுவோம், இவங்க நல்லதா கண்டிப்பா சொல்லி தருவாங்க, பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டில இவங்க ட்ரெண்டிங் அப்படின்றதுனால சரி ஓகே இவங்க கிட்ட கத்துக்கலாம். அண்ட் மோரோவர் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்கும் அப்படின்றதுல, அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட நான் போயிட்டு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேஜ் பார்க்க ஆரம்பிச்சேன், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நம்பர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஒரு நார்மல் கால் போட்டேன். அவங்க வாட்ஸ்அப்ல டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி 2 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 16th ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்ல ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. அது வீக்கெண்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சீக்கிரம் பண்ணணும்னு பயங்கர ஆர்வம். அதனால சரி ஓகே மார்ச் 16th நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 16th 16 days கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது விசாரிச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு செக் எனக்கு என்னோட பட்ஜெட்ல இருக்கா அப்படின்றத நான் பாத்துக்கணும். ஸோ அவங்க சொன்னாங்க 60,000 plus GST அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 60,000 plus GST. அப்புறம் யோசிச்சேன், சரி ஓகே மற்ற கிளாஸஸ் எவ்வளவு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும்போது எல்லா கிளாஸஸும் 1 lakh கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னாக்கா, ஃபேமஸான மேக்கோவர் ஆர்டிஸ்டா இருந்தாக்கா அவங்க 1 lakh கிட்ட சார்ஜ் பண்றாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இவங்க இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, அதுக்கு அப்புறமா நிறைய எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனா நான் எதையுமே எடுத்துக்கல. சரி நம்ம என்ன பண்றோமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா இவங்க கிட்ட என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன். இவங்க ஃபீஸ் டீடைல்ஸ், சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகேனா உங்களுக்கு அட்வான்ஸ் 10,000 அட்வான்ஸ் கொடுத்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் இன் கேஸ் நீங்க பேட்ச் க்ளோஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா, இல்ல பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
ஸோ நான் ரீஃபண்டபிள் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா டேர்ம்ஸ்க்கும் அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம அட்வான்ஸ் அமைச்சிட்டோம். அதுவும் அட்வான்ஸ் வந்து அஷ்மிதா பிரைடல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு அக்கௌண்ட், எக்ஸாக்டா ஞாபகம். ஸோ அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்டியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் காசு அனுப்ப சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு 10,000 அனுப்பிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு எனக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்றாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் டீடைல்ஸ், தேங்க்ஸ் ஃபார் என்ரோலிங் வித் அஸ். நீங்க வந்து உங்களோட நேம், கான்டாக்ட், அப்புறமா உங்களோட ஐடி, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ நான் ஐடி ப்ரூஃபோட காப்பி ஒன்று அனுப்பிச்சிட்டேன், நேம், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸோ வி வில் கீப் யூ அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன எடுப்போம் அப்படின்றது சிலபஸ் ஸ்டார்டிங்லேயே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஓகே பண்ணிட்டு தான் நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டே கொடுத்தேன். இந்த 16 days கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 days மாஸ்டர் கிளாஸ் வந்து சர்டிஃபைட் ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ வில் பி அ ப்ரொஃபஷனல் சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். ஸோ வித்தின் ஷார்ட் பீரியட்ல சர்டிஃபிகேஷனோட கொடுக்குறாங்களா, வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் என்ரோல் பண்ணிட்டேன். என்ரோல் பண்ண உடனே டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சிலபஸ், அவங்களோட என்னென்ன எடுக்க போறாங்க, என்னென்ன ஸ்டைல்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் எடுக்க போறாங்க, எல்லா டீடைல்ஸுமே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா பிஹேவியரல் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அனுப்பிச்சாங்க. அப்புறம் அட்டெண்டன்ஸ், நீங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எல்லாமே அனுப்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஃபீஸ். ஸோ மார்ச், அதுக்கப்புறம் 1 week பிஃபோர் ஒரு குரூப் அனுப்பிச்சாங்க. அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்க சொல்லி லிங்க் அனுப்பிச்சாங்க. அந்த குரூப்லயும் நாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அந்த குரூப்ல ஏதாச்சும் எங்களுக்கு எப்போ டவுட்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்பினாலும் எல்லாத்துக்குமே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. யாருக்கு எந்த டவுட்னு அந்த மெசேஜ் போட்டாலுமே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணாங்க. தனியா பர்சனலா அவங்க வந்து மார்ச் 16th ஆரம்பிக்கிறாங்கன்னா மார்ச் 5th அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், லைக் ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், வேனிட்டில வந்து சம் ஆஃப் தி திங்ஸ், லைக் ஒரு சில திங்ஸ் வந்து ஹைஜீன் காரணமா நம்மளே பர்சனலா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். லைக் மெஸ்ல வாட்டர், காட்டன் பேட்ஸ், டிஷ்யூஸ், காஜல் பென்சில்ஸ், லிப் லைனர், மஸ்காரா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர்ஸ், அதெல்லாமே நம்ம தாங்க எடுத்துட்டு போகணும். அவங்க வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் அண்ட் ஐ பேலட்ஸ், அந்த மாதிரி பிளஷஸ், கான்டோர் பேக்ஸ், அந்த மாதிரி டீடைல், அது மாதிரிலாம் அவங்க கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து ஹேர்க்கான ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே நம்ம தான் எடுத்துட்டு போகணும். எதாவது மஸ்ட் பைன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து எந்த கடையில வாங்கலான்றதையும் 2 கடையை சூஸ் பண்ணி 2 கடை உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்தாங்க. வடபழனில ஒரு ஷாப், எக்மோர்ல ஒரு ஷாப். நேம் மென்ஷன் பண்ணலாமா எனக்கு தெரியல, பட் 2 ஷாப். ஸோ 2 ஷாப் டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுல எங்கனாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எது கிட்ட இருக்குன்னு பார்த்து நான் போய் எக்மோர்ல போய் ப்ராடக்ட் வாங்கினேன். எக்மோர்ல வாங்கினா 35,000 ஆச்சுங்க. எனக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு எனக்கு 35,000 கிட்ட ஆயிடுச்சு. அதுலயும் நான் ஹேர் ஆக்சசரிஸ் கொஞ்சம் வாங்கல. ஹேர் ஆக்சசரிஸ்லாம் ஒரு சில ஹேர் ஆக்சசரிஸ்ல நான் வாங்கல ஆக்சுவலி. அப்படி இருந்தா எனக்கு 35,000 இருந்துச்சு. சாரி டிரேப்பிங்க்கு என்னென்ன எடுத்துட்டு வரணுன்றதையும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சாரி, லெஹெங்காஸ், அப்புறமா துப்பட்டாஸ், அது மாதிரி எடுத்துட்டு வரணுன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு அயன் பாக்ஸ், ஸ்டீம் அயனர் எடுத்துட்டு சொன்னாங்க. இல்லாதவங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் பிராக்டிஸ் பண்றதுக்கு டம்மி நம்மள வாங்கிக்க சொன்னாங்க. அது நம்ம இஷ்டம். ஸோ டம்மி வாங்குறதுனா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட 5,000 பே பண்ணா பல்கா அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. 5,000 பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வெளியே வாங்கினாக்கா ஒரு அது கரெக்டான மெட்டீரியல் வராது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க், அதனால நீங்களே ஆர்டர் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பியூட்டி பிளெண்டரும் வந்து நாங்களே இங்க ப்ரொவைட் பண்றோம், யூ கேன் பே அண்ட் கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 800 ரூபாய் பே பண்ணாக்கா பியூட்டி பிளெண்டரும் நீங்க வாங்கிக்கலாம், நல்ல குவாலிட்டியில இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து கடையில 120 ரூபாய்க்குலாம் கிடைக்குது, பட் அந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் 800 rupees அதுக்கும் நான் ஓகே சொல்லிட்டாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இந்த மேக்கப் கிளாஸ்க்கு 60,000 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல 10,000 அட்வான்ஸ் கட்டியாச்சு, மீதி 60,000 பெண்டிங். பிகாஸ் 60,000 பிளஸ் ஜிஎஸ்டி எவ்வளவு ஆச்சுன்னா 70,000 கிட்ட வந்துருச்சுங்க. 35,000 ப்ராடக்ட்ஸ், ஸோ 1,05,000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டம்மிக்கு 5,000, ஸோ 1,10,000. அப்புறமா பியூட்டி பிளெண்டருக்கு ஒரு 800, ஸோ 1,10,800 rupees இது வரைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறமா கடைசியில கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்னென்ன ப்ராடக்ட், அப்பதான் மெயினான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். லைக் பிரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷன்ஸ், பிரஷஸ். ஸ்டார்டிங்ல பிரஷஸ் எல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு.
ஸோ ப்ரஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 32 செட் ப்ரஷ் வாங்க சொல்லிட்டாங்க. ப்ரஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ப்ரஷஸ் நம்ம எப்பயும் வாங்கணும். கிளாஸ் முடிக்கும் போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்னு அப்போ சஜஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் த கிளாஸ்க்கு அப்புறமா வாங்கிக்கலாம், கிளாஸ் முடிச்சோன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆக்சசரிஸ்க்கு என்னென்ன வாங்குறது, ஹேர் ஸ்டைலிங்க்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும் அதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் எல்லா ஸ்ப்ரேஸ் வாங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா வித் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1,15,800 rupees ஆயிடுச்சுங்க. ஓகேவா, இது உங்களுக்குள்ள இருக்கிற பட்ஜெட்டான்னு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணேன், அவங்க எங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க. நிறைய பேர் ஏன்னா வேற ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க, அதனால குரூப்ல நிறைய டவுட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பா அவங்க குரூப்ல இருப்பாங்க, கண்டிப்பா இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எப்போ டவுட் கேட்டாலும், எப்போ மெசேஜ் கேட்டாலும், எப்போ அவங்க மெசேஜ் பார்த்தாலுமே அவங்க கண்டிப்பா அதை ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதாங்க நான் கிளாஸ் எப்படி என்ரோல் பண்ணேன், ஏன் அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா எவ்வளவுலாம் பே பண்ணேன், எவ்வளவு ப்ராடக்ட்ஸ்க்கு நான் ஸ்டார்டிங்ல செலவு பண்ணதை மட்டும் தான் சொன்னாங்க. எண்டுக்கு அப்புறமா நான் எவ்வளவு செலவு பண்ணேன், நடுவில் போர்ட்ஃபோலியோக்குலாம் எவ்வளவு செலவு பண்ணேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களா அப்கமிங் கிளாஸஸ் எங்கேயாவது ஜாயின் பண்ண போறீங்களா, எந்த மேக்கோவர் ஆர்டிஸ்ட்லயும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, கண்டிப்பா எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே போடுறேன், அங்க நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். Thank you so much for watching so long. So next video la paakalam. Take care. Tada. Bye bye.